அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்மை உயர்த்த உயர்த்த நம்மளை தாழ்த்தணும். நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்றதுக்காக நம்ம ஆர்டர் போடக்கூடாது. தேவன் என்ன ஆர்டர் போடுறாரோ அதை அங்கேருந்து கேட்டு செய்ய வேண்டியது தான் நம்மளுடைய மிகப்பெரிய கடமையாக இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நிறைய தெரியும். அதோட குணம் என்ன அப்படின்னா, ஒரு இறை கிடைக்கிற வரைக்கும் அமைதியாக இருக்கிறத போல இருக்கும். அதை போல பாவமாக இருக்க மாதிரி நம்ம பார்க்கவே முடியாது. இறை கிடைச்சிட்டதுக்கு அப்புறமா நிறைய போல ஒரு தந்திரமான எண்ணம் கொண்ட ஒரு மிருகத்தை நீங்க பார்க்கவே முடியாது. அது போல நம்ம இருக்கக்கூடாது. தேவன் நித்திய சிங்கமா இருக்கிறார். சிங்கம் அப்படின்னா எல்லாம் பார்க்கறத எல்லாத்தையும் வேட்டையாடாது. அதுக்கு என்ன தோணுதோ, எதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோ அதை தான் வேட்டையாடும். தேவன் இந்த வார்த்தை தான் இன்னைக்கு அப்படின்னு கொடுத்தாருன்னா அதை மட்டும் தான் பேசணும். இங்க இவ்வளவு பேர் இருக்காங்க, போன மாதம் வரல, அதனால ரெண்டு விதமான ஆசீர்வாதத்தை கொடுக்கணுன்றதுக்காக நான் சுயமா பெரட்டி எடுத்து பேசக்கூடாது. தேவன் என்ன வார்த்தை கொடுக்கிறாரோ அதை பேசினா மட்டும்தான் கிரியை நடக்கும். கிரியை அப்படின்றது தேவனிடத்திலிருந்து வார்த்தையை பெற்று அதை என்னோட வாழ்க்கையில் நான் இணைத்து நான் எல்லா காரியத்திலையும் சரியா இருந்தா மட்டும்தான் அந்த கிரியை நித்திய கிரியையாய் வெளிப்படும். அதை நீங்களும் விசுவாசித்தால் தான் முடியும் போது இந்த வார்த்தையை பெற்று நீங்கள் திருப்தியாக இருப்பீங்க. வார்த்தை எப்படி வந்தாலும் ஏற்றுக்கொள்ளணும், ஆசீர்வாதமா வந்தாலும் ஏற்றுக்கொள்ளணும். ஏதோ எங்க இடத்துல ஒரு பிழைகள் இருக்கு, அதை தேவன் சொல்றாரு, அதை நாங்க திருத்தி கொள்ளணும் அப்படின்ற மாதிரியும் வார்த்தைகள் வரும். ஒரு எடுத்துக்காட்டா உங்களுக்கு சொல்லணும்னா, கண்ணீருக்கும் தண்ணீருக்கும் ஒரே வித்தியாசம் தான். இதுல கா இருக்கும், அதுல தா இருக்கும். மாத்தி போட்டா அந்த வாக்கியமே மாறிடும், சென்டென்ஸே மாறிடும். அதாவது கண்ணீர் வர வேண்டிய இடத்துல தண்ணீர் இருக்கக்கூடாது, தண்ணீர் வர வேண்டிய இடத்துல கண்ணீர் இருக்கக்கூடாது. அப்போ பிழைகளை தேவன் திருத்தி கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் சொல்லுவாரு, காயப்படுத்தணுன்றதுக்காக சொல்லவே மாட்டார். நேரடியாக தேவனோட வார்த்தைக்குள்ள போகலாம். எடுத்து வாசிங்க, உபாகமம் 30:8. உபாகமம் 30:8. இன்று தேவன் தரும் வார்த்தை, நீயோ மனம் திரும்பு. எந்த காரியத்திலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும்? ஒரு கேள்வி அப்படின்னா அவர் தான் அதுக்கு விடை. அவரை நம்பி அவரை நம்மளோட வாழ்க்கையில் முழுமையாய் ஏற்றுக்கொண்டால் நம்ம கண்டிப்பா மனம் திரும்புவோம். எந்தெந்த காரியத்துல மனம் திரும்பணும்னா, நான் தேவனிடத்துல 3 வேளை ஜெபம் பண்றேன், உபவாசம் இருக்கேன், தேவன் என்ன சொல்றாரோ அந்த வார்த்தையின்படி கேட்டு அந்த உடன்படிக்கையை மீறாமல், கற்பனைகளையும் மீறாமல், யார் யாருக்கு என்னென்ன செலுத்தணுமோ எல்லாத்தையும் செலுத்துறேன். ஆனால் கசப்பு இருக்கு, ஈகோ இருக்கு. அதான் சொல்லுவாங்கல்ல, ஈகோவை யூகோன்னு சொல்லிட்டு சொல்லணும். அது போயிடணும், நம்மளை விட்டு போயிடணும். ஈகோ இருக்கக்கூடாது. கசப்பு, வைராக்கியம், நான் தாழ்ந்து போகணுமா அப்படின்ற எண்ணம் யாருக்கு இருக்கோ அவங்க என்ன கேட்டுக்கொண்டாங்களோ அது நடக்க காலதாமதம் ஆகும். அதுல இருந்து மனம் திரும்பணும். நல்லா பாருங்க, மோசேவினிடத்துல தேவன் இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லு அப்படின்றார். யார் இடத்துல அப்படின்றத நீங்க வேத பாடமா வீட்டுக்கு சென்று வாசிச்சாதான் புரியும். ஏன்னா எல்லாத்தையும் நம்ம பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா யாருக்கிட்ட அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா முழுமையா பார்க்கணும். அதெல்லாம் பார்த்தா நமக்கு நேரம் இல்லை. ஆனா மோசே தெளிவாக சொல்லுகிறார், அவங்க கேட்கிறாங்களோ இல்லையோ. இதுல 29:1 எடுத்து வாசிங்க, ஏன் கொஞ்சம் ஆழமா இருக்கும். 29:1. இஸ்ரவேல் புத்திரரோடு பண்ணிக்கொண்ட உடன்படிக்கை அல்லாமல் மோவாபின் தேசத்திலே அவர்களோட உடன்படிக்கை பண்ண கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் இவைகளே. கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் இவைகளே. இதுல மோசே தன் சுயமாய் பேசினார்னு இல்ல பாருங்க. கர்த்தர் என்ன வார்த்தைகளை கொடுத்தாரோ அதை தான் பேசுறாரு.
நான் உங்களுக்கு ஒரு அடிக்கோடிட்டு காட்டியிருக்கேன். அப்போ 29 இருந்து வாசிச்சாதான் உங்களுக்கு புரியும். அதனால இந்த 1 அப்படின்றது கீ வேர்சஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அது ஒரு திறவுகோல் வசனமாக இருக்கிறது. அதுல இருந்து நீங்க வாசிச்சு பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். உங்களுக்கு தெரியும் சோதோம் குமரா எப்படி அழிஞ்சுது அப்படின்னு. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அவர்கள் செய்ததினால் அவர்களை தேவன் அழித்தார். அந்த நிலைமை வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் மோசே மூலமாய் அவர் வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு என்ன பண்றாரு, தேவன் சொல்றாரு. இத 29 23 வாசிங்க. கர்த்தர் தமது கோபத்திலும் தமது உக்கிரத்திலும் சோதோமையும் குமோராவையும் அத்மாவையும் செபோயீமையும் கவிழ்த்து போட்டது போல நம்மளுடைய வாழ்க்கையும் அவர் கவிழ்த்து போடக்கூடாது. பாருங்க, கோபத்திலும் தமது சோதோமையும் குமோராவையும் அத்மாவையும் செபோயீமையும் கவிழ்த்து போட்டது போல. அப்ப அவருடைய கோபம் பற்றி எரிந்தால் கண்டிப்பாக கவிழ்த்து போடுவார். ஒரு தடவை சொல்லுவாரு, 2 தடவை சொல்லுவாரு. மனம் திரும்பல அப்படின்னா பேசிட்டுலாம் இருக்க மாட்டாரு, கிரியை நடக்கும். அந்த கிரியை நடக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் தேவன் இந்த வார்த்தையை சொல்றாரு, மனம் திரும்புங்க. எந்தெந்த காரியத்திலிருந்து நீங்க மனம் திரும்பணுமோ திரும்பிடுங்க. சில நேரங்கள்ல தேவனுடைய வார்த்தை ஈட்டிய போல வரும், அதை எடுத்துக்கணும். அது காயப்படுத்த அல்ல. சில நேரங்கள்ல அந்த ஈட்டியில பூ கூட இருக்கலாம், உங்களை இன்னும் மென்மையாக மாற்ற. இங்க வா அப்படின்றதுக்கும் கொஞ்சம் இங்க வாங்க அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. வார்த்தைகள் உங்களிடத்திலிருந்து பிறக்கக்கூடாது. இருதயத்தில் தேவன் இருக்கிறார், அவர் என்ன பேச சொல்றாரோ பேசணும். ஆரம்பத்துல கோபமா இருந்தீங்க, கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கங்க. எல்லாராலையும் உடனே மாத்திக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும் அப்படின்றது தான் தேவனுடைய ஆசை. அதனாலதான் அவரோட வார்த்தை மோசே மூலியமாய் வெளிப்பட்டது. அவங்க கேட்கிறாங்களோ இல்லையோ, சொல்லுப்பா அப்படின்றதுக்காக தான் இந்த வார்த்தையை சொல்றாரு. அது முழுமையா வாசிச்சிருங்க. 23. கர்த்தர் தமது கோபத்திலும் தமது உக்கிரத்திலும் சோதோமையும் குமோராவையும் அத்மாவையும் செபோயீமையும் கவிழ்த்து போட்டது போல இந்த தேசத்தின் இடங்கள் எல்லாம் விதைப்பும் விளைவும் யாதொரு போன்றின் முளைப்பும் இல்லாதபடிக்கு கந்தகத்தாலும் உப்பாலும் எரிக்கப்பட்டதை காணும் போதும் அந்த ஜாதிகள் எல்லாம் கர்த்தர் இந்த தேசத்திற்கு ஏன் இப்படி செய்தார், இந்த மகா கோபம் பற்றி எரிந்ததற்கு காரணம் என்ன என்று சொல்லுவார்கள். அதற்கு அவர்களுடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது அவர்களோட பண்ணின உடன்படிக்கையை அவர்கள் விட்டு போய். நல்லா பாருங்க, தேவன் சில நேரங்கள்ல உடன்படிக்கை பண்ணுவார், அதை விட்டு போக கூடாது. உடன்படிக்கை தானே அப்படின்னு அதை அசட்டையா எண்ணக்கூடாது. உடன்படிக்கை கொடுக்கிறார் அப்படின்னாலே அதை கடைபிடிக்க தான். நான் அதாவது இந்த ஸ்கூல்ல எல்லாம் உங்களுக்கு தெரியும், சில ரூல்ஸ் இருக்கும், 10 ரூல்ஸ். அதெல்லாம் நான் கடைபிடிக்க மாட்டேன். எப்படி வீட்டில் என்னோட பிள்ளை ஃப்ராக் போட்டு அழகா இருக்காங்களோ அப்படியே நான் அமுச்சு விடுவேன் அப்படின்றது இல்லை. அவங்களுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோட் இருக்கு, அவங்களோட ஆடை இப்படிதான் இருக்கணும் அப்படின்றதுக்கு எல்லாரும் சரி சமம் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்றாங்க, மாணவரா இருக்கட்டும் மாணவிகளா இருக்கட்டும் எல்லாருக்கும் ஒரே விதமான ஆடை கொடுக்குறாங்க. ஏன் எல்லாருக்கிட்டே சொல்லலாம்ல, எல்லாரும் என்ன பண்ணுங்க கலர் ட்ரெஸ்ஸே போட்டுன்னு வாங்கன்னு. ஆனா சில்ட்ரன்ஸ் டேக்கு மட்டும் எல்லாமே சந்தோஷமா இருப்பாங்க, ஏன்னா அதுக்கு கலர் ட்ரெஸ். ஆனா தேவன் ஒரு உடன்படிக்கை கொடுக்கிறாரு, ஒரு ரூல்ஸ், அதை நீங்க கடைப்பிடிக்கணும்னு. அதை விட்டு போனதுனாலதான் அவருடைய கோபம் பற்றி எரிகிறது. அது மறுபடியும் ஆகக்கூடாதுன்னு தான் ஒரு எச்சரிப்பின் வார்த்தையா மோசே மூலியமாய் சொல்லுகிறார். அப்படியே வாசிங்க. அவர்கள் விட்டு போய் தாங்கள் அறியாமலும் 27 வாசிங்க. கர்த்தர் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபங்கள் எல்லாவற்றையும் இந்த தேசத்தின் மேல் வர பண்ண அதன் மேல் கோபம் மூண்டவராகி அவர்களை கோபத்தினாலும் உக்கிரத்தினாலும் மகா எரிச்சல் மட்டும் வரக்கூடாது. தேவனுக்கு மகா எரிச்சலை நீங்க உண்டு பண்ணணும் அப்படின்னா இதுல என்னென்ன அவங்க குற்றம் செஞ்சாங்களோ அதெல்லாம் செஞ்சு பாருங்க, எவ்வளவு மகா எரிச்சல் வரும்னு சொல்லிட்டு உங்களுடைய சுய கண்களாக நீங்க கண்டு கொண்டே இருப்பீங்க. அது வரக்கூடாது. கோபம் மகா எரிச்சல் மட்டும் நம்மளோட வாழ்க்கையில் வரக்கூடாது. இப்போ இனிமேட்ல இருந்து ஜப்ப வாழ்க்கையில இந்த வார்த்தை நினைச்சுக்குங்க, பா என் மேலும் தேசத்தின் மேலும்
உம்முடைய கோபமும் மகா எரிச்சலும் வராமல் பாதுகாத்து கொள்ளும் அப்படின்னு கேளுங்க. ரெண்டு வரக்கூடாது. நம்ம கோபப்படுறோம்ல, நமக்கு மட்டும் உரிமை இருக்குல்ல. என்னுடைய கணவன் மேல் நான் கோபப்படுவேன், என்னுடைய மனைவியின் மேல் நான் கோபப்படுவேன், மகா எரிச்சலாக இருப்பேன். நீங்க மட்டும் அவருடைய உடன்படிக்கை மீறி செய்யலாம், அவர் மட்டும் உங்க மேல கோபப்படாமல் இருக்கணுமா? அப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்களும் கோபப்படாமல் மனத்தாழ்மையா இருக்கணும். நீங்க கோபப்பட்டுட்டு எல்லாருமாலே நீங்க மனத்தாழ்மையா இருங்கப்பான்னு கேட்கக்கூடாது. நீங்களும் மனத்தாழ்மையா இருங்க, மிகுந்த தாழ்மையா இருங்க. உங்களால் முடியும் வரை அன்பு செலுத்துங்க. அவங்க காயப்படுத்தினாலும் உங்களுடைய அன்பின் மூலமாய் அவர்களும் அன்பாகிற மாதிரி செய்யுங்க. அப்பதான் அவர் மனத்தாழ்மையாய் உங்களோட வாழ்க்கையில் இறங்குவார். கோபமா இருக்க மாட்டாரு. அவரை போல ஒரு சாந்த சொரூபி நீங்க பார்க்கவே முடியாது. அவரை போல சமாதான பிரபு நீங்க பார்க்கவே முடியாது. ஒரு ஆட்டுக்குட்டி தான். அவர் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தைலாம் அவ்வளவு அருமையா இருக்கும். ஆனா அவர் கோபப்பட்டாருன்னா இந்த உலகம் தாங்காது. மகா எரிச்சல் பட்டாருன்னா இந்த உலகம் என்ன ஆகும்னு சொல்லிட்டு நம்மளால கொஞ்சம் ஜீர்ணிச்சு கூட பார்க்க முடியாது. அப்படி இருக்கும். அப்படியே வாசிங்க. மகா எரிச்சலினாலும் அவர்களுடைய தேசத்திலிருந்து வேரோட எப்படி பிடுங்குவாராம்? வேரோட பிடுங்குவாராம். அப்படின்னு என்ன அர்த்தம்? எங்க வம்சம் ஆரம்பிச்சதோ அங்க இருந்து அது ஆலமரமா வளர்ந்து அந்த கனி கொடுத்துருக்கோம் பாருங்க, அதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் பிடுங்கிடுவார். வேரோடு பிடுங்க வேணானா மனம் திரும்புங்க. இதுதான் தேவன் சொல்ற வார்த்தை. தேவன் எங்க ஆரம்பித்து எங்க இணைக்கிறாரு பாருங்க. அப்போ அவர் வேரோடு பிடுங்க கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வார்த்தையை கொடுக்கிறாரு. ஏன் கொடுக்கிறாருன்னு தெரியாது. அவர் சில நேரங்கள்ல அந்த வார்த்தை உங்களுக்கு இணைக்கப்படணும்னு கொடுப்பாரு. அந்த வாழ்க்கைக்குள்ளாக இருப்பீங்க. ஏதோ ஒரு குற்றம் பண்றேன் நான், எல்லாரும் முன்னாடியும் நல்லவங்களா இருந்துட்டு தேவனுக்கு நல்லவங்களா இல்லாம குற்றம் செய்தவங்களா இருந்தா அது தேவனுக்கு பிரியமானது அல்ல. நீங்க எல்லாருக்கும் முன்பாகவும் கெட்டவங்களை போல இருக்கலாம், ஆனா தேவனுக்கு நீங்க உண்மையா இருக்கும் போது அதுதான் தேவனுக்கு பிரியமானது. அது எப்போ தெரியுமா இருக்கும்? அது இப்படி சொல்லலாம், தேவனுக்கு பிரியமா இருக்கிறதுனாலதான் எல்லாரும் முன்னாடி நீங்க குற்றவாளிகளா இருக்கீங்க. அதுதான் உண்மை. எல்லாரோட பார்வையில நீங்க குற்றவாளியா இருக்கீங்கனாலே தேவன் உங்க மேல அளவுக்கு அதிகமான அன்பா இருக்காரு, நீங்க அவர் மேல அளவுக்கு அதிகமான அன்பா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனா எல்லாருக்கும் முன்பாக நல்லவர்களை போல் இருந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தால் அது தேவனுக்கு பிரியமா இருக்காது. அதனாலதான் தேவன் சொல்றாரு, மனம் திரும்பு. எதுல இருந்து மனம் திரும்பணும்? நீங்க தான் என்ன பண்ணணும்? புரிஞ்சுக்கணும். வீட்டுக்கு போயிட்டு ஏன் தேவன் இந்த வார்த்தையை கொடுத்தா யோசிக்கணும். கசப்பு இருக்கு, நான் கரெக்டா இருக்கேன், ஜெபம் பண்றேன், நேரத்துக்கு சர்ச்சுக்கு போறேன், ஒரு வாரம் கூட வராம கரெக்டா போயிடுறேன், நேரத்தோட போறேன், ஆனா ஏதோ ஒரு குறை இருக்கிறது. அதை நீங்கள் அலசி ஆராயும் போது தான் உங்களுக்கு புரியும். தேவன் என்ன பண்ணுவார்? ஒரு வழிதான் காட்டுவாரு. நீங்க ஜபத்தின் வழியாய் கேட்டால் அதை முழுமையாய் விளக்க தேவன் உங்களுக்கு வல்லவராய் இருக்கிறார். அப்படியே 29 வந்து வாசிச்சிருங்க. மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவை. மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அப்ப மறைவான விஷயங்களை யாருகிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை மூலமாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். மறைவான விஷயங்களை தேவனிடத்துல தான் சொல்லணும். மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது, அவருக்கே உரியதா இருக்கிறதுனால அவர்கிட்ட சொல்லும் போதுதான் மறைவானதை வெளிப்படையா சொல்ல மாட்டார். நீங்க ஒரு சீக்கிரட்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவீங்க, பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பாங்க, யாருகிட்டயும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு வாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மிகப்பெரிய பொய்யான வார்த்தையா அதான், நான் யாருக்கிட்டே சொல்ல மாட்டேன் அப்படின்னு வாங்க. பார்த்தீங்களா? அந்த வார்த்தையை நம்பவே கூடாது. உங்க வாழ்க்கையில அதை நீங்க அநேக கடந்து வந்திருப்பீங்க. அந்த ஒரு இது சொல்றாங்க பார்த்தீங்களா, வினா மாதிரி வந்து கேட்பாங்க, நான் ஒரு விஷயம் சொல்றேன், யார்கிட்ட சொல்ல மாட்டேன்ல, உங்ககிட்ட மட்டும் தான் சொல்றேன்னு வாங்க. அவங்களும் போய் அவங்க இன்னொன்று, என்கிட்ட மட்டும் தான் சொல்றேன், நான் எப்படி மற்றவங்ககிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இருந்து கேட்டுட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா
அவங்கள தாண்டி எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு இருக்கும். ஆனா தேவன் நீங்க என்ன வார்த்தையை அவர்கிட்ட கொடுக்குறீங்களோ அதை மறைவாய் வைத்து பாதுகாக்க வல்லவர். ஊழியர்கள் கூட சில நேரங்கள்ல என்ன பண்ணுவாங்க, உங்களை தாக்கி பேசணுன்றதுக்காக ஃபுல் ஃபீட்ல நின்று அந்த வார்த்தையை சொல்லிடுவாங்க. ஒருத்தவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, அவர்களுடைய பெயர் சொல்ல விரும்பவில்லை, அவர்கள் அப்படி சொன்னது எனக்கு மிகவும் காயமானது, அதனால் அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை சொல்லிவிட்டு தேவனுடைய செய்திக்குள்ள போறேன்னு. அது தேவனுக்கு பிரியமா இருக்காது. தேவன் மட்டும்தான் அனைத்தையும் மறைத்து வைப்பார். அப்போ மறைவான காரியங்களை தேவனிடத்துல மட்டும் சொல்லுங்க. அவர் மறைத்து வைத்து உங்களுக்கு என்னென்ன சந்தோஷமோ ஆனந்தமோ அதை வெளிப்படையாய் உங்களுக்கு கொடுப்பார். உங்களுக்கு துக்கமா இருக்கா, சோகமா இருக்கா, அதை மறைமுகமா தேவன்கிட்ட சொல்லுங்க. இன்பத்தின் நதி புரண்டு ஓடும்படியாய் அதை வெளிப்படையாய் மாற்றுவார். அப்ப சாட்சி சொல்லுங்க, நான் மறைவான சோகத்தில் இருந்தேன், தேவனிடம் ஜெபத்தில் அதை ஊற்றிவிட்டேன். அண்ணால் என்ன பண்ணல, ஏலி கிட்ட போயிட்டு இதெல்லாம் நான் ஜெபம் பண்ண போறேன்னு கேட்டுட்டு போயிட்டு அவங்க ஜெபம் பண்ணல, அவங்க முட்டி போட்டு ஜெபம் பண்ணாங்க. தேவனிடத்தில் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன், நான் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறமா பாருங்க, சாமுவேலை தேவன் வெளிப்படையா எடுத்து பயன்படுத்தினார். அது போல உங்களோட வாழ்க்கையில துன்பங்கள் மறைந்து இருக்கலாம், அவர்கிட்ட என்ன பண்ணி கொடுத்துருங்க. சந்தோஷத்தின் பாதையில் தேவன் உங்களை நடத்துவார். விசுவாசிக்கிற மாத்திரம் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? முழுமையா அதை வந்து வாசிருங்க. வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படி எல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவை. இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படி எல்லாம் செய்யும்படி, அதுதான் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை நம்மளும் கீழ்ப்படினோம், பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கணும். அதை கற்றுக் கொடுத்து இருக்கும் போதுதான் தேவன் என்ன பண்ணுவார், நம்ம மேலேயும் பிரியமா இருப்பார், நம்மளோட பிள்ளைகள் மேலேயும் அவர் பிரியமா இருப்பார். ஒரு சில காரியங்கள் தான் நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். 30:1 அப்படியே வாசிங்க. நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசீர்வாதமும் சாபமும் ஆகிய இந்த காரியங்கள் எல்லாம் உன்மேல் வரும்போது நீ உன் தேவனாகிய கர்த்தரால் துரத்தி விடப்பட்டு எல்லா ஜாதிகளிடத்திலும் போயிருக்கும் போது நீ உன் இருதயத்திலே சிந்தனை செய்து உன் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கே திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடி. இதுல ஒரு வார்த்தை இருக்கிறது, நல்லா பாருங்க. நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசீர்வாதமும் சாபமும் ஆகிய இந்த காரியங்கள் எல்லாம் உன்மேல் வரும்போது, நல்லா பாருங்க, அவருடைய கோபம் அப்படின்றது சாபம், அவருடைய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா நீங்க சந்தோஷமா இருக்கணும், அவருடைய மனத்தாழ்மையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு வாழணும். அவர் எப்படி சமாதானமா இருக்கு, அதாவது சமாதான பிரபுவா இருக்கிறாரோ அந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டு வாழணும். உங்களுக்கு எளிதா சொல்லணும் அப்படின்னா, ஆசீர்வாதமாகிய சமாதானம் உங்களுக்கு வேணுமா, இல்ல சாபமாகிய கோபம் உங்களுக்கு வேணுமா? இததான் தேவன் சொல்றார். நீங்க மனம் திரும்பினா ஆசீர்வாதமாகிய சமாதானம், மனம் திரும்பல அப்படின்னா சாபமாகிய கோபம், மகா எரிச்சல். இது உங்களுக்கு வேணாம் அப்படின்றதுக்காக தான் தேவனுடைய வார்த்தை. அப்படியே வாசிங்க. அதுக்கப்புறம் பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தரால் துரத்தி விடப்பட்டு எல்லா ஜாதிகளிடத்திலும் போயிருக்கும் போது, நீ எங்க போனாலும் கடைசியில தேவனிடத்துல தான் வரணும் அப்படின்னு இருக்கும் பாருங்க. நீ உன் இருதயத்திலே சிந்தனை செய்து, மாம்சத்துல சிந்தனை செய்யாத. அதான் சொல்லுவாங்கல்ல, ஒரு வேர்டு இருக்கு, என்ன நான் கரெக்டாக தான் இருந்தேன், என்னோட கொலிக்கு என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்க, அவங்க என்ன ப்ரொவோக் பண்ணிட்டாங்க, தூண்டி விடுதல்னுவாங்க. இவங்க தான் காரணம், சரியா இருந்த என்ன கூட என்ன பண்ணிட்டாங்க, மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லவே கூடாது. அது எப்போ மாறும்னா, நீங்க இருதயத்திலிருந்து யோசிக்கும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க, யாரோட இன்ஃப்ளூயன்ஸ்குள்ளேயும் போக மாட்டீங்க, நீங்க ப்ரொவோக் ஆகி ஒரு விஷயம் செய்ய மாட்டீங்க. இருதயத்திலிருந்து சிந்தனை செய்யணும். மூளைக்கு இடம் கொடுக்காம இருதயத்துக்கு இடம் கொடுங்க. தேவன் இங்க இல்லை, இங்க இருக்கிற பிசாசு சிந்தனைகளை கெடுத்துருவான். இருதயத்தின் சிந்தனைகள் தேவனுக்குரியது. அதனால அவர் என்ன சொல்றாரோ அதை இப்படி கேளுங்க. இப்படி கேட்டாதான் அவர் என்ன பண்ணுவாரு, உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொடுப்பார்.
ஆசீர்வாதத்தை கண்டிப்பாய் கொடுப்பான்னு சொல்றவங்க மாத்திரம் கைகளை வருத்தங்க. நான் விசுவாசிக்கிறேன், கண்டிப்பாக ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொண்டு நீங்க திருப்தியா இருப்பீங்க. ஆனா மனம் திரும்பணும். அதுதானே கொஞ்சம் கசப்பா இருக்கு. டாக்டர்கிட்ட போறது எளிது, அவர் கொடுக்குற மாத்திரை கசப்பா இருக்குன்ற மாதிரி இருக்கு. ஆனா அவர் மருத்துவரா இருக்கும் போது சில நேரங்கள்ல மாத்திரை கசப்பா தான் இருக்கும். அதை போட்டுட்ட பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமா குணமாகும். உடனே குணமாயிடணும்னு கேட்கக்கூடாது, அது ஓவர் டோஸ். கொஞ்சம் கொஞ்சமா தான் குணமாகும். அவ்வாறாக உங்களுடைய வாழ்க்கையில் சாபங்களை கொஞ்சம் கொஞ்சமாய் நீக்கி ஆசீர்வாதமாய் சமாதானமாய் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். அப்படியே வாசிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கே திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடி எல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால், முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அப்படின்னா முழு இருதயமும் முழு ஆத்துமாவும் தேவனுக்காக இயங்க வேண்டும். தேவனுடைய நியாயப்பிரமாணத்தையும் உடன்படிக்கையையும் அவருடைய கற்பனைகளையும் கை கொண்டு வாழ வேண்டும். நீங்க மட்டுமான்னு கேட்டா நீங்க மட்டும் இல்லை, உங்களுடைய பிள்ளைகளும் அப்படி வாழ்ந்தா அவங்களுக்கு என்ன நிலைமை ஆச்சோ உங்களுக்கு அந்த நிலைமை ஆகாது. நான் உங்களை என்ன பண்ணுவேன், செழிப்பாய் நடத்துவேன். எந்த தேசத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களை செழிப்பாய் நடத்துவேன்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கும் பாருங்க. அப்படியே 3 வாசிங்க, 3-4. உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனத்தினிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்ளுவார். அவர் அப்படியே கைவிடுகிற தேவன் அல்ல. மனம் மாற, அதாவது நம்ம தான் மனம் மாறிடுவோம், ஒரு மனுஷன் அல்ல அவர். அதாவது மனம் திரும்ப அப்படின்னு ஒரு சான்ஸ் கொடுப்பார். அதுக்காக தான் இந்த வார்த்தை. நீ எந்த இடத்துல தாழ்த்தப்பட்டியோ அங்க உன்னை உயர்த்த நான் காத்து கொண்டு இருக்கிறேன், மனம் திரும்பு அப்படின்னு சொல்றாரு. இங்க பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி, அவர் இறங்கணும். அப்பா எனக்கு இறங்குங்கப்பா அப்படின்னு கேட்கறது மட்டும் இல்லை, நான் மனம் திரும்ப ரெடியா இருக்கேன்பா எனக்கு இறங்குங்கன்னு கேட்கணும். அதாவது உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்வார். இதுதான் உண்மை. என்னை தேவன் திரும்ப சேர்த்து கொள்வார். எந்த இடத்துல நான் தள்ளப்பட்டனோ அந்த இடத்துல திரும்ப தேவன் என்னை சேர்த்து கொள்வார். மனம் திரும்புவேன், அவர் எனக்காக இறங்குவார், அப்பொழுது என்னை சேர்த்து கொள்வார் என்று விசுவாசமா இருக்கணும். உன்னுடைய அதாவது 4 வாசிங்க. உன்னுடையவர்கள் வானத்தின் கடையான திசை மட்டும் துரத்துண்டிருந்தாலும் உன் தேவனாகிய கர்த்தர் அங்கே இருக்கிற உன்னை கூட்டி அங்கே இருந்து உன்னை கொண்டு வந்து உன் பிதாக்கள் சுதந்திரித்திருந்த தேசத்தை நீ சுதந்திரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் என்னை பெருக பண்ணுவார். விசுவாசிக்கிற மாத்திரம் கைகளை வருது இல்லையா? இந்த வார்த்தை வேணா எழுதி வச்சுக்கோங்க. உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். யார் பிதாக்கள்? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும். அவங்களை எல்லாம் தேவன் எப்படி நடத்திட்டு வந்தாரோ அதை பார்க்கிலும் உங்களை தேவன் உயர்த்துவார். சேர்த்து கொள்றது மட்டும் இல்ல, எந்த இடத்துல தாழ்த்தப்பட்டோமோ அந்த இடத்துல தேவன் நம்மை சேர்த்து கொள்வார். அது மட்டும் அல்ல, அவர்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். இப்படி எழுதிக்கலாம், நம்முடைய பிதாக்களை பார்க்கிலும் தேவன் நம்மை கண்டிப்பாய் பெருக பண்ணுவார். தாழ்ந்து போகும்படியாக தேவன் ஒரு நாளும் செய்ய மாட்டார். அதுக்கப்புறம் உன் தேவனாகிய கர்த்தரில் நீ உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணி. மாம்சத்தில் விருத்த சேதனம் பண்ணுவது தேவனுக்கு பிரியமானதே அல்ல. இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணணும். இருதயத்தில் இருக்கிற கசப்பு, வைராக்கியம், தகாத காரியங்கள் அனைத்தையும் என்ன பண்ணணும், நீங்க வெட்டி எடுக்கணும். விருத்த சேதனம் பண்ணுவது மிகவும் முக்கியமானது. இங்கேயும் அதான் சொல்றாரு, முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் ஒரு வார்த்தை இணைக்கப்பட்டு இருக்கிறது, அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி. நீங்க அன்பு கூர்ந்தாதான் பிழைப்பு.
எப்படி? முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் நீங்கள் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணி, நம்மளுடைய இருதயமும் நம்மளுடைய சந்ததியார் யாவருடைய இருதயமும் விருத்த சேதனம் பண்ணப்படுவது மிகவும் முக்கியமானது. இது எதுவுமே இருக்கக்கூடாது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் எதுவும் இருக்கக்கூடாது. அவருக்கு பிரியமானது மட்டும் தான் நம்மளுடைய இருதயத்துல இருக்கணும். அடுத்தது வாசிங்க. இந்த அதாவது இந்த சாபங்கள் எல்லாமே நம்ம மேல வர வேண்டியது. இது எல்லாமே என்ன பண்ணுவாரு? நம்மளுடைய சத்துருக்கள் மேல என்ன பண்ணுவாரு? தேவன் அப்படியே மாற்றி விடுவார். ஆனால் நீ மனம் திரும்பணும், நாம் மனம் திரும்பணும். அப்படி இருந்தாதான் நம்மேல் வந்த சாபங்களை எப்படி ட்ரெயின் போயிட்டே இருக்கும், ட்ராக் மாறும் பார்த்தீங்களா? அது போல நம்மளுடைய வாழ்க்கையில் வர வேண்டிய சாபங்களை எல்லாம் நம்முடைய சத்துருக்கள், நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு யார் யார் நினைக்கிறாங்களோ அவங்க பக்கம் தேவன் என்ன பண்ணிடுவார்? திருப்பிடுவாரு. இப்பதான் முக்கியமா இருக்கு. இப்ப 7:8 வாசிங்க. இந்த சாபங்களை எல்லாம் உன் சத்துருக்கள் மேலும் உன்னை துன்பப்படுத்தின உன் பகைஞர் மேலும் சுமர பண்ணுவார். நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படியும் செய்வாய். எல்லா கற்பனைகளின்படியும் செய்வாய். இப்போ உங்களுக்கு புரியும். ஆரம்பத்துல இத வாக்குத்தத்தமா நம்ம எடுத்துப்போம். இதுல எவ்வளவு இருக்கு பாருங்க. ஆரம்பத்துல நம்மேல் வர வேண்டிய சாபத்தை சத்துருக்களின் மேல் தேவன் திருப்புகிறார். ஆனால் ஒரே ஒரு விஷயம்தான், நீயும் மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படியும் செய்வாய். அது என்ன கற்பனைகள் சொல்லிட்டு அடுத்த மாதம் பாகம் 2 பார்க்க போறோம். ஏன்னா நேரம் நமக்காக காத்திருக்காது. நம்ம வெயிட் பண்ணலாம், ஆனா நேரம் வெயிட் பண்ணாது. ஏன்னா இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த எல்லா கற்பனைகள்னா என்ன அதான் 2 பாகம் தான். இந்த மாதம் 1ம் அடுத்த மாதம் இறுதி பாகமா இருக்கும். நீங்க யோசிக்க கூடாது, அப்ப ஆரம்பத்துல ஒரு அந்த இது நம்ம ஒன்று எடுத்தோம் முத்துக்கள்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இருக்குமோ அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இன்று பாகம் 1, அடுத்தது பாகம் 2 இறுதி தான். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது எல்லா கற்பனைகள்னா என்ன அப்படின்னு நம்ம அடுத்த பாகத்துல தேவன் எப்படி வெளிப்படுவாரோ அப்படிதான் வெளிப்படுவார். இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, மனம் திரும்புங்க. அப்பதான் உங்களுக்கு நேராக வர வேண்டிய சாபம் உங்களை தாண்டி சத்துருக்களுக்கு போயிடும். மனம் திரும்பி அவர் என்ன சொல்றாரோ அந்த வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து வாழுங்க. அநேக காரியங்களை தேவன் வெளிப்படுத்தினார். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதுவுமே என்னோட வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அப்படி அதை நீங்க எடுத்துட்டாலே நீங்க மனம் திரும்புறதுக்கு ரெடின்னு அர்த்தம். நீங்க மனம் திரும்புங்க. நீங்கள் நினைக்காத ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையில் தந்து நீங்கள் திருப்தியா இருக்கும்படி தேவன் செய்வார். கண்களை மூடலாம். அன்பின் பிதாவே,